யூடியூப்ல வீடியோஸ் கிரியேட் பண்றது மற்றும் ரீல்ஸ் மூலமா பிரபலமானவங்க தான் மணி மற்றும் கனி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போடுற வீடியோஸ்க்குனே ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. மணியை கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரும் கனியை 8 லட்சம் பேரும் ஃபாலோ பண்றாங்க. ஆரம்ப காலத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் தனிப்பட்ட சில காரணங்கள்னால இவங்க இப்ப பிரிஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மணி அவங்களோட பிரிவுக்கு காரணமான விஷயங்களை பத்தி பேசினது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதனால பலருமே கனியை மோசமா திட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு கனியும் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் மணி தனலட்சுமி அப்படிங்கிறவங்க கூட இப்போ கப்புலா வீடியோஸ் போட்டுட்டு வராரு. பலருமே மணி இவங்கள தான் லவ் பண்றாரு, கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு மணி அதை மறுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் கனி ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் கூட இப்போ கப்புலா வீடியோ போட்டுட்டு வராங்க. டிவோர்ஸ்க்கு அப்புறம் மணி ஒருத்தவங்க கூட கப்பிள் வீடியோஸ் போட, இன்னொரு பக்கம் கனியும் ஸ்ரீதர் கூட வீடியோஸ் போடுறதுனால இவங்க ரெண்டு பேரோட போஸ்ட்லயும் இப்ப நிறைய பேர் நெகட்டிவா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில கனி அவங்களோட ரீசெண்ட் இன்டர்வியூல இதை பத்தி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீதரும் பழனியில தான் இருக்காரு, நாங்க இப்படி ஜோடியா போடுற வீடியோஸ் எல்லாமே எங்களோட வேலையா மட்டும் பாருங்க, பர்சனலோட இதை லிங்க் பண்ணாதீங்க, எங்க ரெண்டு பேருக்கும் எப்ப கல்யாணம் அப்படின்னாலாம் கேக்குறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு கனி சொல்லியிருக்காங்க. ஆனா சிலர் கனி ஸ்ரீதர் கூட போடுற வீடியோஸ் எல்லாமே அவங்க லவ் பண்ற மாதிரி தான் இருக்கு, சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, ஆனா இன்டர்வியூல பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. மேலும் மணிக்கிட்டையும் இதை பத்தி பேச சொல்லி கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில மணியோட ஒரு பழைய வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு வருது. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பாஸ்ட் லைஃப் பற்றின லாஸ்ட் அப்டேட்டாக இது இருக்கும். விரும்புகிறீங்களோ விரும்பலையோ இதுக்கப்புறம் அதை பற்றி நான் எதுவுமே பேச முடியாது, பேச போகிறதும் இல்லை. இப்போ லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் என்னென்னா, அவங்க ரெண்டு பேருமே எங்கள் ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ டிவோர்ஸ் கொடுத்ததுனால இதுக்கப்புறம் அவங்கள பற்றி எந்த விதமாகவும் நான் பேச போகிறதில்ல. என்னோடய ப்ரொஃபைலில் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். என்னோடய ப்ரொஃபைலில் இதுக்கப்புறமும் சரி அவங்கள பற்றின எந்த இதுவும் நான் பேச போகிறதில்ல. அதனால் நீங்களும் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்மளோட ஃபாலோவர்ஸும் தயவு செஞ்சு இனிமேல் என்னை பற்றி அவங்கள்ட்டையோ இல்லை அவங்கள பற்றி என்கிட்டயோ எதுவுமே பேச வேணாம். எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் டிவோர்ஸ் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறமாவது எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க. உங்களுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும். அப்படி நீங்கள் செப்பரேட் ஆனாலும் மகிழினி அப்படிங்கிற கேள்வி வரும். இன்னும் நிறைய கேள்வி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்கள் கேள்வி எல்லாத்தையும் தயவு செஞ்சு உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும், உங்களே மாதிரி எங்களுக்கும் மகிழினி மேலே அக்கறை இருக்குது. நிறைய பேர் இதை ஏற்றுக்கிட்டு இதுக்கப்புறமாவது கரெக்டாக இருங்க, அப்படி இருங்க, எப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் ஒரு சில பேர் இன்னுமே மறுபடியும் பழைய இதெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ முடிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இல்லைனாலும் வேறு வழி இல்லை. இதுக்கப்புறம் நான் யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க போகிறதில்ல, கொடுக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் நான் சொல்கிற ஒரே விஷயம், என் லைஃப்பில் அவங்க இல்லை, அவங்க லைஃப்பில் நான் இல்லை. நன்றி. இப்படி இனிமேல் நான் அவங்கள பற்றி பேச போகிறதில்ல, டிவோர்ஸ் வாங்கியாச்சு, என்னை பற்றி அவங்க போஸ்ட்லேயும் அவங்கள பற்றி என்னோட போஸ்ட்லேயும் இனிமேல் எதுவும் பேசாதீங்க, இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோன்னு சொல்லியிருக்காரு.